இந்த 4 பாவத்தை பண்றீங்கன்னா உங்களுடைய குலம் அப்படிங்கறதே நாசமாயிடும், வம்ச விருத்தி ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. தெரியாம கூட இந்த தப்பை இனிமேல பண்ணிடாதீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஆன்மீக பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், கோவில் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி சிவன் சொத்தெல்லாம் குலத்தையே மொத்தமா நாசமாக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோவில் சொத்துல வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான பாவங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா அவங்க குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. செகண்ட், பசுமாட்டோடைய கறியை வித்து வரக்கூடிய காசை சாப்பிட்றதோ இல்ல பசுமாட்டோடைய மாமிசத்தை சாப்பிட்றதோ கண்டிப்பா நல்லதே கிடையாது. அந்த மாதிரி பாவத்தை பண்றவங்க கண்டிப்பா நரகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. மூணாவது, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய சொத்தை அபகரிக்கிறது, அவங்களுக்கே துரோகம் பண்றது, இந்த மாதிரியான உடல் பிறப்புகளுக்கு பண்ணக்கூடிய துரோகங்களுக்கு என்னைக்கும் மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஃபோர்த்து, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நீங்க தவறான ஒரு பையனை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறதோ இல்ல நீங்க ஒரு திருமண தரகரா இருந்து ஒரு பையனை தவறா காமிச்சு அந்த பொண்ணு வாழ்நாள் ஃபுல்லா கண்ணீரும் கம்மலுமா நின்னாலும் சரி, அந்த பாவத்துக்கும் உங்களுக்கு என்னைக்கும் மன்னிப்பு கிடையாது. இப்ப நான் சொன்ன இந்த 4 பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிடாதீங்க இதுக்கு பிறகு கண்டிப்பா. ஏன்னா கர்ம வினைக்கு ஏற்பதான் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுமே தவிர மற்றபடி எந்த விஷயங்கள் வச்சு உங்களோட வாழ்க்கை தீர்மானிக்கப்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.